சி.வி. குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சூதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தர்மகர்த்தா அப்படின்னு ஒரு படம் நான் ஹீரோவாக பண்ணேன். அந்த ஹீரோயின் 2 பேரும் தொட்டுக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் நடிப்பாங்க. ஆனால் நான் எந்த இடத்துலையுமே ஹீரோயின் கேரக்டரை டச் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த படம்னால ஜனங்களுக்கு அது சரியாக பிடிக்கல, படம் போல். அப்போ என்ன எழுதுனாங்கன்னா, ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய நடிகர் திரையுலகத்துக்கு கிடச்சிருக்காரு. என்னோடய மனைவி பேர் ஸ்ரீலேகா. அப்போ அவங்க ரொம்ப பீக் டப்பிங்கில். ஸோ நான் அவங்கள பார்க்குறதுக்கு டப்பிங் தியேட்டருக்கு போவேன். இப்போ நான் டப்பிங் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது நிறைய பேர் டப்பிங் பேசுறதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் உன்னுடைய வாய்ஸ் சன்னமாக இருக்குது, அதை கிட்டத்தட்ட ஒரு லேடி வாய்ஸ் மாதிரி இருக்குது. வாய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, பேஸ் பண்ணு. சரி, எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம். அதில் நாக்கு பெறலணும், இந்த தொண்டைக்கட்டு உடையணும், பேஸ் ஆகணுன்றதுக்காக தினத்தந்தி பேப்பரு, குரலோவியம், சங்கத்தமிழ் இந்த மாதிரியான புக்குகள்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கு போயிடுவேன். 2005 தமிழ்நாட்டிலே பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கையால் கோல்டு மெடல் வாங்கினேன். இதில் இன்னொரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேசிய 3 தடவை கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஆர்டிஸ்ட்டு நான் மட்டும்தான். ஸோ நான் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணி போகிறதுக்குள்ளார அந்த படத்தில் நான் பேசின டைலாக அவங்க என்கிட்ட பேசி காட்டுறாங்க. எனக்கு ஏசி தியேட்டரு வேர்க்குது, எனக்கு ஷிவரிங் ஆகுது. எனக்கு அதில் ஒரு டைலாக் நான் பேசுவேன். அவன் பேசும்போது பார்த்தியாலே காது சவந்தது, அவன் நம்ம சாதிகார பையலே அப்படின்னுவேன். அந்த 2 வரி அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே நான் கிட்ட போய் நிற்கிறேன். ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஆமாம், அந்த அம்மா பேசி கேட்குறதுன்னா சரி, பேசிட்டு கீழே இறங்கி வரேன். பத்திரிகைக்காரங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்ன அம்மா என்ன பேசுனாங்க சொல்லுங்கள். இல்லைங்க, இந்த மாதிரி வசனம் பேசுனாங்க அப்படின்னு. இல்லை சார், அவங்களாவது வசனம் பேசிட்டா சொல்லுங்கள் சார். ராஜேந்திரன் சார் அப்படின்னு நம்ம பேசும்போதே நமக்கு தெரியும், டப்பிங்லேருந்து ஆக்டிங்லேருந்து உங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆக்டிங் ஜேர்னி நாங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கோமோ அதே மாதிரி உங்கள் டப்பிங் வாய்ஸையும் நாங்கள் அவ்வளோ ரசிச்சிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி, உங்களோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் சினிமாவுக்கு வந்த ஒரு ஜேர்னி இருக்கும்ல, எப்படி வந்தீங்க, அந்த ஃபுல் ஜேர்னி எங்களுக்கு இப்போ வேணும். நான் படித்தது ஹிந்து ஹை ஸ்கூலில், ட்ரிப்ளிகேனில். அது கலை சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய கிளாஸ்மேட் நடிகர் பார்த்திபன், நான், அவன் எல்லாம் அவர் எல்லாருமே ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம். எங்களுக்கு பாடம் எடுத்த வாத்தியாரும் சினிமா நடிகர் தான். ஸோ நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துலேயே எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சினிமா போய் நான் பார்த்துட்டேன்னா அந்த சினிமா 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடின சினிமாவை அப்படியே சீன் பை சீனாக ஆக்ட் பண்ணி காட்டுவேன் ஸ்கூலில். அடடா! அதை இந்த கிராஃப்ட் பீரியடுன்னு ஒன்று நடக்கும். அப்போல்லாம் இந்த படத்தை கரும்போடில் ஒரு ஓவியம் வரைய சொல்லுவாங்க. அது போர் கிளாஸ் அது. அதனால் வாத்தியாரும் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக பாடம் எடுக்க மாட்டாங்க. அப்போது மாஸ்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜேந்திரா நேற்று ஏதாவது படம் பார்த்தியா? பார்த்தேன் சார். என்ன படம் பார்த்தேன்? இந்த படம் பார்த்தேன். சரி, அந்த 2 மணி நேரம் படத்தை ஒரு 45 நிமிஷம் பீரியடு டைம், அதை பசங்களுக்கு கதையாக சொல்லுன்ட்டு அவர் வெளில போயிடுவார். ஸோ நான் அதை ஆக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபைட் சீனு, அந்த சீனெல்லாம் அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுவேன். அப்படியே எல்லாம் சுற்றி சினிமா சம்மந்தப்பட்டவங்களே இருந்ததுனால ஸ்கூல் முடித்த உடனே அப்படியே நாடக உலகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. நாடக உலகத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா, அப்போது சிஎம்பி ரமணன் சொல்லிட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் பிரின்சிபல். அப்போது அவர் கோல்டன் தியேட்டர்ஸ்ன்னு ஒரு நாடக ட்ரூப் வச்சுருந்தார். அந்த நாடகங்கள் பார்க்குறதுக்கு அங்கேருந்து கலைவாண அரங்கம் போய்டும். இப்போ தான் கலைவாண அரங்கம். அப்போ சில்ட்ரன்ஸ் கிளப்னு ஏதோ ஒரு பேரில் இருந்தது, சிறுவர் அரங்கம். அங்கே போய் நாடகம் பார்ப்பேன். ஏன்னா இந்திய ஸ்கூல் ட்ரிப்ளிகேன் எதற்கு தான் இந்த சிறுவர் அரங்கம். அங்கேருந்து அப்படியே நடந்தே போய் நாடகம்லாம் பார்த்து அப்படியே ஆர்வம் வந்தது. அப்புறம் நாடக ட்ரூப்பில் நடிக்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போனது UAA ட்ரூப், யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் ட்ரூப். இந்த ஒய்ஜி மகேந்திராவோட அப்பா, ஓகே, ஆமாம், ஒய்ஜி பார்சாரதி சார், அவர் ட்ரூப்புக்கு தான் நான் முதல்ல போனேன். நடிக்கிறதுக்கு இல்லை,
செட் அசிஸ்டண்ட்டாக போனேன். இந்த சீனெல்லாம் வந்து மாறும்போது ஆஃபீஸ் சீன்னா உடனே டேபிள் கொண்டாந்து போடுறது, சேர் கொண்டாந்து போடுறது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி தான் நான் அங்கே உள்ளே நுழைஞ்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. விசு சார், மௌலி சார், மகேந்திராலாம் அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த டைம். அவர் லவ் பண்ணிகிட்டு இருந்த நேரம் வேறு அது. ஸோ அந்த இதில் போய் அப்படியே பண்ணி லியோ பிரபு இவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரூப்பில் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. அவங்க ஃப்ரீ டைமில் சாட்டர்டே சண்டேல வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து போய் கிரிக்கெட் ஆடுவேன். கிரிக்கெட்னா ஆனால் பேட்டை பிடிச்சி ஆடுறதில்ல, அவங்க அடித்தாங்கன்னா ஓடி போய் பந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி தான் வேலைகள் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். ஸ்கிரிப்டுன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க, அது ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பாடம் பிரிக்கிறது, அந்த மாதிரி பிரித்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக ட்ரூப்பில் இருந்து வெளியில் போனாங்க. விசு சார் வெளியில் வந்து விசு சாந்தி ட்ரூப்ஸ்ன்னு ஆரம்பித்தார். மௌலி சார் வெளியே வந்து அவர் தனியாக ட்ரூப் ஆரம்பித்தார். அதே மாதிரி லியோ பிரபு சார் வெளியே வந்து ஸ்டேஜ் இமேஜின்னு ஒரு ட்ரூப் ஆரம்பித்தார். அவர் ட்ரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்கே எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். டீ வாங்கி வந்து கொடுக்குறதுலேருந்து கேரக்டர் நடிக்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். ஸோ நான் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பாடம் பிரித்து எழுதுறதுனால ஒரு நாடகத்தில் ஃபுல் ஸ்கிரிப்டும் எனக்கு பைஹேட் ஆகும். ஆமாம், எல்லாமே இது. அதனால் லியோ பிரபு சார் என்ன சொல்லுவார்னா, யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா ராஜேந்திரன் அந்த கேரக்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டுவார். ஸோ அந்த மாதிரி அப்படியே வந்து சினிமா ஆர்வம் வந்து அப்புறம் சினிமாவுக்கு நிறைய முயற்சி பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தர்மகர்த்தா அப்படின்னு ஒரு படம் நான் ஹீரோவாக பண்ணேன். அது வந்து 81, 82 அந்த சமயத்தில் அதில் பண்ணும்போது இந்த படம் சரியாக போகலை. அந்த படம் தான் கோவை சரளாக்கு ஃபஸ்ட்டு படம். அது வந்து சரியாக போகலை. ஒரு 2 வாரம் என்னமோ தான் போச்சு. அப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகளெல்லாம் எழுதுனாங்க, அது வந்து படம் வந்து ரொம்ப நல்ல படம் தான், ஆனால் ஒரு பழங்காலத்து பாணி, சுவாமி நாதா அந்த மாதிரி பாணியில் அந்த ஹீரோயின் 2 பேரும் தொட்டுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் நடிப்பாங்க. ஆனால் நான் எந்த இடத்துலையுமே ஹீரோயின் கேரக்டரை டச் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த படம்னால ஜனங்களுக்கு அது சரியாக பிடிக்கல, படம் போல். அப்போ என்ன எழுதுனாங்கன்னா, ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய நடிகர் திரையுலகத்துக்கு கிடச்சிருக்காரு. எஸ்எஸ் ராஜேந்திரன் சாருக்கு அடுத்தது தமிழ் உச்சரிப்பு அழகாக இருக்கிற ஒரு நடிகர் இந்த ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி எழுதுனாங்க. அப்புறம் நிறைய முயற்சி பண்ணேன், எதுவுமே கிடைக்கல வாய்ப்புகள். சரி, ஏன்னா நம்ம டைரக்டரை போய் இப்போ மீட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். யாராவது ஒரு டைரக்டரை போயிட்டு நம்ம வாய்ப்பு கேட்க போகும்போது அவரை சுற்றி ஒரு கும்பல் இருக்கும். எந்த டைரக்டராக இருந்தாலும் இந்த ரதக சத்துரக பதாதிகள் மாதிரி ஒரு 10 பேர் நிற்பாங்க. அவங்கள தாண்டி நம்ம போய் டைரக்டரை மீட் பண்ணுறது கஷ்டம். அப்போது நான் யோசனை பண்ணேன், சரி இதுக்கு என்ன வழி, டைரக்டரை மீட் பண்ணி நம்ம எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் சொல்லணும்னு. நான் அதுக்கு டப்பிங் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் வந்தேன். டப்பிங் கூட எனக்கு இந்த இப்படி ஒரு கலை இருக்குது, இப்படி பேச முடியாதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய மனைவி பேர் வந்து ஸ்ரீலேகா. அப்போ அவங்க வந்து ரொம்ப பீக் டப்பிங்கில், இந்த தெலுங்குலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்குங்களா, அதில் வந்து விஜயசாந்தி, ராதிகா மேடம், ஜெயபிரதா இவங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள பார்க்குறதுக்கு டப்பிங் தேட்டருக்கு போவேன். ஏன்னா அவங்க பிஸியாக இருந்ததுனால அப்போ நான் டப்பிங் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது நிறைய பேர் டப்பிங் பேசுகிறத பார்த்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் இப்படி பேசுகிறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு, இதை நாமளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் நான் இவங்களை அடிக்கடி என் ஒய்ஃபை பார்க்க போகிறதுனால கேஏவி கோவிந்தன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் தான் அப்போல்லாம் ரொம்ப பீக் டப்பிங் எழுதுனதில். அவர் தான் வந்து சொன்னார், அம்மா உங்களை பார்க்க ஒரு தம்பி வந்துட்டுருக்காரு, அவர் ஒரு கேரக்டருக்கு பேச வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் அவங்களும் வந்து பேச வைங்க அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது கோவிந்தன் சார்கிட்ட. அப்புறம் நான் போய் பேசினா அவர் வந்து ஒரு கேரக்டருக்கு பேச வச்சுட்டு, உன்னுடைய வாய்ஸ் வந்து சன்னமாக இருக்குது, அதை கிட்டத்தட்ட ஒரு லேடி வாய்ஸ் மாதிரி இருக்குது, வாய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, பேஸ் பண்ணு, நீ நிறைய டப்பிங் பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி, எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம், நம்ம டப்பிங் பேசணும் அப்படின்னு. அதனால் நாக்கு பெறலணும், இந்த தொண்டைக்கட்டு உடையணும், பேஸ் ஆகணுன்றதுக்காக தினத்தந்தி பேப்பரு, நம்ம குரலோவியம், சங்கத்தமிழ்
இந்த மாதிரியான புக்குகள்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கு போயிடுவேன். பீச்சுக்கு போய் அங்கே போட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு பொங்குதே வாழ்க்கை ஜான்னு கற்றுக்குவாங்க. அங்கே ஒரு இதனால் ஒரு சில பேருக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸ், அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாரும் வந்து என்ன இந்த பையன் டெய்லி காலையில் வந்து கத்திட்டு இருக்கிறான்னுட்டு அவங்க இந்த படகு விட்டு வேறு படகுல போய் உட்காந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேசி ப்ராக்டிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். இப்படி தான் டப்பிங் ஃபீல்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் கூப்பிட்டாங்க நிறைய பேர் இருந்து, ஒரு சின்ன கேரக்டருக்கு நீங்கள் வந்து பேசணுன்ட்டு, இது நடிக்கணுன்ட்டு. எனக்கு அதில் எல்லாம் விருப்பம் இல்லை. சரி டப்பிங்கே நல்லா போதே அப்படின்னா, அப்போல்லாம் தெலுங்கு டு தமிழ், கன்னடம் டு தமிழ், மலையாளம் டு தமிழ், ஹிந்தி டு தமிழ், இந்த மாதிரி டப்பிங் வர்றதுனால அதில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வர ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ வந்து எல்லோரும் ஈஸியாக வந்துடுறாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே வர முடியாது. ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் டப்பிங் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசுறதுக்கு புதுசாக யாராவது வராங்கன்னா உள்ளே விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு மத்தியில் போராடி உள்ளே நுழைஞ்சி கடவுள் ஆசீர்வாதத்தால் நம்மக்கிட்ட இருக்க திறமைகளை காமிச்சு ஓரளவுக்கு உனக்கு வந்துட்டேன். சூப்பர் சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டப்பிங் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோட்டா சீனிவாசராவ்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு நடிகர் ஒருத்தர் இருக்கார். அவர் தமிழில் நேரடி தமிழ் படம் வந்து சாமின்னு ஒரு படம் நடித்தார். எனக்கு அப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க, அது கவிதாலய நிறுவனம் தயாரிக்குது, அதில் இவர் நடிக்கிறான்ற விஷயமெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இவர் நடிச்சிருக்காங்க. அதுக்கு அவர் தெலுங்குக்காரர், அவர் தெலுங்கு கலந்து தான் பேசுவார் தமிழ். இது வந்து சாமியில் அந்த கேரக்டர் வந்து திருநெல்வேலி பாஷை, நேட்டிவிட்டி லாங்குவேஜ். ஸோ இதுக்கு பேசணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. மயில்சாமி, தாமு, அப்போ இந்த டிவியில் மெமிக்ரி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறவங்கெல்லாம் போய் பார்த்து பேசியிருக்காங்க. யாராலையும் அவங்க வாய்ஸ் வந்து பிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியலன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க அவங்க. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏவிஎம் கார்டன் சந்திரன் ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ராஜேந்திரன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கார், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் வாய்ஸ் டெஸ்ட்டு எடுத்து பார்க்கணும்லாம் நீங்கள் அவரை கூப்பிட்டிங்கன்னா அவர் வரமாட்டார். ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு இதுக்கு நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க, அவர் வருவார். பேசினார்னா நீங்கள் பண்ணீங்க, அவரை விட்டால் வேறு ஆர்டிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு கவிதாலயிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், சார் வாய்ஸ் டெஸ்ட்லாம் வரமாட்டேன் அப்படின்னேன். இல்லை சார் நீங்கள் வாங்க வந்து பேசுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டைரக்டரை மீட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஹரி சார் டைரக்டர். தென் ஏவிஎம் ஸ்டுடியோ போனேன். அங்கே போனால் இவர் உட்காந்துட்டு உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன படிச்சிங்கன்னு என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் என் டோனை வந்து செக் பண்ணுறாரு, நான் எப்படி பேசுவேன்னா இல்லையானா அப்படின்றதுக்காக. சரி நானும் அவர் கேட்டதெல்லாம் சொன்னேன். அவருக்கு பிடிபடலை. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நம்ம உள்ளே போய் படம் பார்க்கலாம், நான் ஒரு 3 சீன் போடுறேன், நீங்கள் அதை பேசுங்க, இருந்ததுன்னா கன்டினியூ பண்ணிக்கலாம். சரி சார் அப்படின்னு போனால் அந்த சாமி படத்தில் முதல்ல இந்த தண்ணியிலேருந்து வெளியில் வருவார், அந்த சீனு. அப்புறம் இந்த பந்து பிரச்சனை நடக்கும்போது விக்ரம் சாரை பார்க்குறதுக்கு வருவார், ஆமாம், அந்த சீனு. அப்புறம் கிளைமேக்ஸ். இந்த 3ம் எனக்கு போட்டு காமிச்சாங்க. இது பார்க்கலாம் சார் அப்படின்னா. சரி பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு சீன் போடுங்கன்னாரு. நீங்கள் ஏன் எங்கே உட்கார்றீங்க அப்படின்னு கேட்டேன் டைரக்டர் சார். இல்லை சார் நீங்கள் பேசணுன்னு, நீங்கள் கன்சோல் ரூம் போங்க, இங்கே யாரும் இருக்கக்கூடாது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை வாய்ஸ் தானே, நீங்கள் அங்கே உள்ளே போய் உட்காந்து ஜட்ஜ் பண்ணுங்கள், நான் பேசுனேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படி. அதே மாதிரி அவர் போயிட்டு 3 சீனும் கண்டினியூஸாக போட்டாங்க. நான் பேசிட்டேன். அவர் வந்து உள்ளே வந்து என்னையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹரி சார், என்ன சார்? நான் இல்லை சார், நான் வந்து உங்கள் டோன் செக் பண்ணுறதுக்காக தான் உங்களை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு அப்போவே தெரியும் சார் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஏதோ ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி வேறு மாதிரி மாறி பேசுகிறீங்களே சார், என்ன மேஜிக் பண்ணீங்க அப்படின்னாரு. சார் இதில் என்ன சார் மேஜிக்லாம் இருக்குது, இந்த படம் நீங்கள் இப்போ தான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை முதல் தடவை பார்க்குறீங்க. நான் வந்து தெலுங்குலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறாங்கல்ல டப்பிங் படம், அந்த மாதிரி படங்களில் இவருக்கு மட்டுமே நான் 68 படம் பேசியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ், அவர் எப்படி டோன் மாற்றுவார், எங்கே கேப் கொடுப்பார், என்ன பண்ணுவார்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும்.
அதனால தான் சார் இது நல்லா வந்திருக்கு சார். பெரிய கிஃப்ட்டு சார் எங்களுக்கு, நீங்கள் அதை மறக்கவே மாட்டேன் சார் அப்படி இப்படின்னு வழக்கமாக சினிமாக்காரங்க சொல்கிற மாதிரியே பேசினார் அவரும். பேசி எல்லாம் முடிஞ்சது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2003 அந்த படம் நான் டப்பிங் பேசினேன். 2005 தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கையால் கோல்டு மெடல் வாங்கினேன். இதில் இன்னொரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேசியே 3 தடவை கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஆர்டிஸ்ட்டு நான் மட்டும்தான். சூப்பர் சார். அதில் ஜெயலலிதா அம்மா கிட்ட வாங்கினேன், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சார்கிட்ட வாங்கினேன், அதுக்கப்புறம் இப்போது மு.க. ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்டில் 3 பேர்ட்டையும் வாங்கிட்டீங்க. கரெக்டாக. ஆமாம். இன்னும் இதுக்கு செய்தி சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் கொடுத்தாங்க. மற்ற 2க்கும் சிஎம்கிட்டே வாங்கினாங்க. பட் அதில் ஒரு பெரிய அம்மாக்கிட்ட ஜெயலலிதா அம்மாட்ட வாங்கும்போது ஒரு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ரோட்டோக்கால். அவங்க மேடையில் நிற்பாங்க சென்டரில், ஒரு லேடி லயன் மாதிரி நிற்பாங்க. அந்த முந்தானை இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே நாங்கள் ஸ்டேஜில் இப்படி நிற்கணும். இங்கே நாங்கள் நின்னோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு பேசுனதுக்காக கோல்டு மெடல் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போதே நாங்கள் அங்கேருந்து மெதுவாக மூவ் ஆகி அந்த அம்மாக்கிட்ட நிற்கணும். நாங்கள் வணக்கம் பண்ணணும். அவங்க கோல்டு மெடல் கழுத்தில் மாட்டுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கணும். மறுபடியும் அவங்க வணக்கம் பண்ணாங்கன்னா போயிடணும், அங்கே நிற்கக்கூடாது. நின்னாங்கன்னா செக்யூரிட்டி நம்மளை இழுத்துன்னு போயிடுவோம். இது ஒரு சிஸ்டம் அங்கே. ஸோ நான் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணி போகிறதுக்குள்ளார அந்த படத்தில் நான் பேசின டைலாக அவங்க என்கிட்ட பேசி காட்டுறாங்க. எனக்கு ஏசி தியேட்டரு இங்கே பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் வேர்க்குது, எனக்கு ஷிவரிங் ஆகுது எனக்கு. அதில் ஒரு டைலாக் அவங்க நான் பேசுவேன். அவன் பேசும்போது பார்த்தியாலே காது சவந்தது, அவன் நம்ம சாதிகார பயலை அப்படின்னுவேன். அந்த 2 வரி அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது நான் கிட்ட போய் நிற்கிறேன். ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஆமாம், அந்த அம்மா பேசி கேட்குறதுன்னா சரி. பேசிட்டு கீழே இறங்கி வரேன், பத்திரிகைக்காரங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க என்ன. அம்மா என்ன பேசுனாங்க, அம்மா என்ன பேசுனாங்க சொல்லுங்கள். இல்லைங்க இந்த மாதிரி வசனம் பேசுனாங்க அப்படின்னு. இல்லை சார், அவங்களாவது வசனம் பேசிட்டா சொல்லுங்கள் சார், இதுதாங்க பேசுனாங்க அப்படின்னு. ஸோ அது என்னால் மறக்க முடியாத அனுபவம். மேடம் இந்த டைலாக் என்கிட்ட பேசி காமிச்சது. ஒரு ஆக்டராக ரசிச்சிருக்காங்க அதை இல்லை அவங்க. அப்புறம் நான் விசாரிச்சப்போ சொன்னாங்க, இல்லை அம்மா நீங்கள் பேசுனது, ஏன்னா அவர் கோட்டா சீனிவாசராவ் எப்படி பேசுவார் நடிப்பார்ன்றது அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் தெலுங்கு படம்லாம் நடிச்சிருக்காங்கல்ல. ஆமாம், அது தெரியும். அந்த வாய்ஸ் மேட்ச் பண்ணி நான் பேசுனது அவங்க ரொம்ப ரசிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இதை பேசினாங்க. அதனால தான் என்னை செலக்ட் பண்ணி கோல்டு மெடல் கொடுத்தாங்க. டெஃபினட்டாக சார். ஏன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு மறக்கவே முடியல இப்போ கூட நினச்சா. அது இப்படி சொல்கிறதுன்னே தெரியல. டெஃபினட்டாக. அதே சமயம் இப்போ டப்பிங்லேயும் நீங்கள் பயங்கர ஆக்டிவாக, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ டப்பிங் அனுபவம் நம்ம பேசும்போது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அகெயின் டப்பிங்லேயே நம்ம டப்பிங் பேசினதுலேயே நீங்கள் அந்த இவர் சொன்னீங்க, தெலுங்கு ஆர்டிஸ்ட் அவங்க சொன்னீங்க. பட் இப்போ அப்கமிங்லாம் நிறைய பண்ணுவீங்க. அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது எது? டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அது இங்கே சொல்கிறேன். பெரும்புள்ளின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்காது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க பெரும்புள்ளின்னு. அதில் ஹீரோவாக பண்ணவர் என்னுயிர் தோழன் பாபு. என்னுயிர் தோழன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் மினிஸ்டர் ராஜாராம் சார் இருந்தார்ல, அவருடைய தங்கச்சி பையனோ அக்கா பையனோ அவர் பாரதி ராஜா சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் நேரடியாக நடித்த தமிழ் படம் என்னுயிர் தோழன். அதில் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருப்பார். பெக்யூலியர் டோன், அந்த மெட்ராஸ் லாங்குவேஜ் பேசி அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் பெரும்புள்ளி ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. 3வது ஒரு படம் மனசார வாழ்த்துங்களேன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது மேலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கிற மாதிரி ஒரு சீன். அவர் கொஞ்சம் அதில் இருந்ததுனால மேலேருந்து குதிக்கும்போது டைமிங் மிஸ் ஆகி ஸ்லிப்பாகி விழுந்து ஸ்பைனல் கார்டு உடச்சி போச்சு. 32 வருஷம் அவர் பெட்லேயே தான் இருந்தார். இப்போது அந்த பெரும்புள்ளி படத்துக்கு டப்பிங் பேசணும்.
பெரும்புள்ளி வந்து ஸ்ட்ரெயிட்டு கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சார் படம். அவருக்கு இதில் டப்பிங் பேசணும். அப்போ சொன்னாங்க, நான் ராஜேந்திர சாரை கூப்பிடுங்க, அவர் பேசுவார்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் அந்த படம் பேசி கொடுத்தேன். அந்த படத்தில் நான் தான் பாபுக்கு பேசினேன்னு இன்னை வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது ஒன்று. ரெண்டாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய டோன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு என்னுடைய தோழன் படத்தில். இப்போ இதுக்கு டப்பிங் போட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ வாய்ஸ் மேட்ச் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய டைரக்டர்லாம் பாராட்டினது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவன் ஒரு படம் வந்தது. ஆமாம். சூர்யா சார் நடித்தது. அதில் சூர்யா சாருடைய அப்பாவா முரளி சார் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஷூட்டிங் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஷூட்டிங் பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. அது மீன் அவர் கேரளா போயிட்டார், மலையாள ஆர்டிஸ்ட் அவர். பட் அங்கே அவர் இறந்துட்டார். இப்போ ஆதவன் டப்பிங்க்கு வெயிட் பண்ணுது. ஆல்ரெடி அவர் வந்து 2 படம் பண்ணியிருக்கார். ஜெமினி படம் பண்ணியிருக்காரு, இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் அவரை. நம்ம அந்த 2 படத்துலேயும் 2 பேர் அவருக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க. ஒன்றுத்தில் வந்து தலைவாசல் விஜய் கொடுத்தாரு, இன்னொருத்தில் வந்து நடிகர் ராஜேஷ் கொடுத்தாரு. நீங்கள் கேட்டிங்களா ஆரம்பத்தில் உங்கள் ஸ்கூலில் அனுப்பினேன், நடிகர் ராஜேஷும் எனக்கு ஒரு வாத்தியார் ஸ்கூலில். ஓகே. ஸோ அவரும் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தார். இப்போது இது வந்து முரளி சாருடைய ஒரிஜினல் வாய்ஸ் வேணும். அது என்ன தெரிஞ்சு போச்சே, தலைவாசல் விஜய் பேசியிருக்காருப்பா, இதை ராஜேஷ் பேசியிருக்காருப்பான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அது வரக்கூடாது அப்படின்னு கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார். அதுக்கும் இதே மாதிரி நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு போய் பேச வச்சு பார்த்தாங்க, இல்லை. அப்புறம் திடீர்னு அவர் ஞாபகம் வந்து ராஜேந்திரனை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னார். அவர் வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, ஒரே வார்த்தை சொன்னார், முரளி ஓன் வாய்ஸ் உனக்கு தெரியும், ஏற்கனவே இந்த 2 படத்தில் 2 பேர் பேசியிருக்காங்க, எனக்கு அது வரக்கூடாது, இது முரளி பேசுன மாதிரியே இருக்கணும், என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, நீ பேசு அப்படின்ட்டு அவர் போயிட்டார். நான் டப்பிங் பேசி முடிக்கிற 2 நாள் வரைக்கும் அவர் தேட்டர் பக்கமே வரல. என் மேலே அவர் வச்ச நம்பிக்கை போயிட்டார். அந்த படத்தில் முரளி சாருக்கு நான் தான் பேசினேன். இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ் கேட்குது அந்த மாதிரி. இப்போது நீங்கள் முரளி சாரினுடைய ஒரிஜினல் வாய்ஸும் கேட்டு பாருங்கள், ஆதவன் படமும் கேட்டு பாருங்கள், இதை நான் தான் பேசினேன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். அது ஒன்று. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா, கிழக்கே போகிற ரயில்னு ஒரு படம் வந்தது. அது சுதாகர் நடிச்சிருந்தார் ஃபஸ்ட்டு படம். அதான் ராதிகா மேடமுக்கும் ஃபஸ்ட்டு படம். ஆமாம். அவர் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். அப்புறம் ஒரு ட்ராக் மாதிரி அவர் தெலுங்கு போயிட்டார். தெலுங்கில் அவர் வந்து காமெடி நடிகர் ஆகிட்டார். அவர் அந்த சமயத்தில் ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் யூஸ் பண்ணார். அது ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிக்கிறது கஷ்டம் அந்த வாய்ஸு. அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டார். இப்போ என்ன வந்து மாட்டிச்சுன்னா, அதிசய பிறவின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு முன்னாடி சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் வந்தது. நாகார்ஜுனா சார் அமலா மேடமோட சன்னு அவர் அகில் இருக்கார்ல, அது குழந்தையாக நடித்த படம். அது த பேபிஸ் டே அவுட்டுன்னு ஒரு படம் வந்தது, இங்கிலீஷ் படம். அந்த படத்தினுடைய ரீமேக் தெலுங்கில் இந்த இது சுட்டி குழந்தை. இந்த குழந்தைய 3 திருடங்க திருடி போயிடுவாங்க, தெரியும் அந்த கதை. காமெடியா. அதில் ஒரு கேரக்டர் சுதாகர். அந்த சுதாகர் வந்து காமெடி நடிகனாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நடித்த படம் அது. அது ஒரு மாதிரி வந்து பேசிட்டு என்னடா அப்படின்னு தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கிற நேரத்தில் அந்த சுதாகருக்கு நான் பேசினேன். அவர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினேன், எக்ஸ்ட்ரா நிறைய பேசியிருக்காருன்னு. இப்போது அதிசய பிறவி படம் வருது, ரஜினி சார் படம். அதில் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு 2 சீனும் 2 சீனும் அவர் டப்பிங் பேசணும். அந்த சமயத்தில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டார். இப்போ அவர் பேசணும், எப்படி பேச வைக்கிறது? மற்றதெல்லாம் பேசியிருக்காரு, இது மேட்ச் பண்ணணும். அப்போ ஆபாவணன், அரவிந்த்ராஜ், மருதபரணி இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கம். அப்போ சொன்னாங்க, சரி அவர் படுத்துட்ருக்காரு, நம்ம சென்னையில் ஒரு சுதாகர் இருக்கிறாரு, அவரை கூட்டின்னு வரலாம் அப்படின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அதை பேச வச்சாங்க. இப்போ நீங்கள் அதிசய பிறவி படம் பாருங்கள், இதில் எந்த சீனில் நான் பேசியிருக்கேன்னு நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறேன். மற்றதுக்கும் அவரும் பேசியிருக்காரு, இது நடுவில் நானும் பேசியிருக்கேன். இந்த வாய்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு மேட்ச் பண்ணுங்கன்னு ஆபாவனெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க என்னை வந்து. அந்த மாதிரி நிறைய ஒன்று ஷாயாஜி ஷிண்டேக்கு இப்போ நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு நானே நினச்சி ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா,
த லயன் கிங்னு ஒரு படம் இப்போ வரப்போகுது. ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று வந்தது. ஆமாம். அதில் வந்து விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி இவங்க எல்லாம் பேசினாங்க. ம். இப்போ செகண்டு மொஃபாசான்னு வருது. இப்போ 20th ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். அதில் ஒரு குரங்குக்கு நான் தான் பேசினேன். இப்போவும் அதே அதில் என்னென்னா டிஸ்டினிலேருந்து ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. இது வந்து அரவிந்த் சுவாமி பேசுனது அந்த வாய்ஸுக்கு பதிலாக அசோக் செல்வன் ஒரு ஹீரோ இருக்கார்ல, அவரை போட சொல்லி வந்திருக்குது. அதே மாதிரி நாசர் சார் எல்லாருடைய பேரும் போட்டிருக்காங்க. மனோபாலா இறந்துட்டார், அதுக்கு பதிலாக விடிவி கணேஷ், அந்த மாதிரி போட்டு அந்த லிஸ்ட்டில் அந்த கேரக்டருக்கு அதே கேரக்டருக்கு ராஜேந்திரன் சார் தான் பேசணுன்னு டிஸ்டினிலேருந்து என் பேர் போட்டே வருது இமெயில். ஸோ அது ஒரு பெரிய பெருமை எனக்கு. டெஃபினட்டாக அவங்க கூட பேசும்போதே எனக்கு தெரியுது ஃபுல் அந்த நாஸ்டாலஜியாகவும் இருக்கட்டும், நல்ல அனுபவங்கள், அதுக்கப்புறம் பாராட்டுக்கள், அவார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசும்போதே ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த திருப்தி வந்து எனக்கு கிடச்சிது. ரொம்ப நன்றி. எங்கள் கூட உங்கள் டைம் எங்களுக்காக ஷேர் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். நன்றி. CV குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் SJ அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சோதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.